ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நான் சொல்ல வந்தது ஒரு ரகசியம் என்ன, ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில் 500 நல்ல விஷயங்கள் இருக்கும். தேவை உள்ளவை, தேவை இல்லாததும் 500 விஷயங்கள் இருக்கும். தேவை இல்லை அப்படி என்பதற்காக அப்போது இந்த லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், எதை வேணாலும் போடலாம். ஒவ்வொரு எண்ணும் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும். இப்போ இவருக்கு லைஃப் இப்போ நான் சொன்னது இது ஒன்று தான் ப்ரிடிக்ஷன். அப்படி இவங்க 12ஆம் நம்பர் இவங்க வீட்டில் யாரோ ஒரு கனெக்டிவிட்டியோடு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த 12 அவங்க கனெக்டிவிட்டி இவங்களுக்கு கூட அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்களும் இவங்களும் கனெக்டிவிட்டியோட லைஃப்பில் அவங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் ஓரளவுக்கு நான் இப்போ இந்த ஸ்டேட்டஸில் நான் வந்திருக்கிறேன். அப்போ நம்ம லைஃப் எண் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எச்சரிக்கை கொடுக்குது. நம்ம அதில் கேர்ஃபுல்லாக போகணும். அந்த நம்பரோடு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நம்பர் கூட நம்ம தேவையற்றாக வந்திருந்தால் இப்போ தேவை உள்ளது, அதனால் இவங்களோட நீங்கள் பயணிக்கலாம். இவங்களை என்ன சில பேர் சில நேரத்தில் உங்களுக்கு எதை நினச்சி கேட்குறோன்னு உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது பதில் சொல்லிடும். அது எதை செய்யலான்னு சொல்லணும், செய்ய வேணான்னு சொல்லணும், நம்பலாமான்னு சொல்லணும். நம்ம ஃபார்மெட்டில் 4 பணத்துக்குரியன்னு சொல்கிறது. அப்படின்னு சொல்லும்போது இந்த 4ஆம் நம்பர் இந்த தேதிக்கு 10/2/1982க்கு 4ன்னு சொல்லும்போது என்ன அதுக்கு ப்ரிடிக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். பணம் வருதுங்க, கையில் நிற்கிறது, செலவாகிட்டே இருக்கு. ஆமாம், நிற்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது. பணம் வரத்துக்கு உண்டான எங்களுக்கு வழிமுறையை சொல்லுங்கள். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். ஃபார்வர்ட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். குறிப்பாக வாழ்க்கையில் எண்கள் என்ன விதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுக்குது, எவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லி பல வழிகாட்டுதல்களை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. இப்போது ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உங்களுடைய பல கண்டுபிடிப்புகள் இருக்குது நியூமராலஜிலேயே. அதாவது விதிசார் நியூமராலஜி, தேவதை எண்கள், இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. மக்களுக்கும் இது பயன்படுற வகையில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. ஐயா இப்போ அடுத்து புதுசாக ஏதோ ஒன்று ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த வாட்டி நம்மளுடைய மக்களுக்கு என்ன விஷயம், என்ன அடுத்த ஒரு வகையான அல்லது புது கண்டுபிடிப்பாக ஏதாவது வச்சுருக்கீங்களா ஐயா? ஆமாம், கண்டுபிடிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மனித வாழ்க்கை மாறுதல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை இப்போ யாரும் வாழலை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருப்பு இப்போ யாருக்கிட்டே இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை. இப்போ இருக்கிறது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ மாறுதல்கள் இருக்கும்போது தேடுதல்களும் தேவைப்படுது. அப்போ ஆராய்ச்சியும் கூடயே பேரெல்லாம் நம்மளும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் செஞ்சு கொடுக்கும்போது அது கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது எல்லாத்துக்கும். அவங்களும் போட்டுட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஐயா ஏன்னா உலகத்துக்கு முதல்ல பிறந்த எண்ணு தெரியும், விதி எண்ணு யாருக்கு தெரியாது. நான் தான் முதல்ல சொல்லி கொடுத்தது. பிறந்த எண்ணு, அப்புறம் விதி எண்ணு, அப்புறமா விதிசார் நியூமராலஜின்னு ஒன்று, அதுவும் போட்டுட்டு ஐயா என் விதிசார் நம்பர் இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க கூட அதை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அப்புறம் தேவதை நியூமராலஜின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ லைஃப் எண் அப்படின்னா என்ன, அதுதான் லைஃப் எண்ணுன்னு போகும்போது ஒரு பிறந்த தேதியை நீங்களே உங்கள் வாயில் சொல்லுங்கள் ஏதோ ஒன்று. அது இல்லாமல் ஒரு 5 நம்பர், அந்த 5 நம்பர் ஒற்றை இலக்கமாக இருக்கலாம், இரட்டை இலக்கமாக இருக்கலாம். அது 5ஐயும் கூட்டி வரணும். அதில் என்ன எண்ணு வருதோ அந்த எண்ணு அந்த பிறந்த தேதிக்கு ஒரு கனெக்டிவிட்டியான பாயிண்ட்டு நிறைய கிடைக்கும். அது அவங்க லைஃபோடு இருக்கும். நாம் சொல்கிறது நீங்களும் உங்கள் லைஃப்பில், நான் ஒரு 2 இல்லை 3 கூட சொல்கிறேன். அவங்கவுங்க லைஃப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள், அது உண்மையாகத்தான் இருக்கும், மாறுதலாக இருக்காது. இப்போ நீங்களே ஏதோ ஒரு பிறந்த தேதி சொல்லுங்கள், யார் இருந்தாலும் சொல்லுங்கள், யார் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ஒரு தேதி சொல்லுங்கள். 18/3/2009. 2009 ஐம் சாரி 18/3/2009. அப்போது 9/3/2/5 ரைட். இப்போ ஒரு 5 நம்பர் சொல்லும். இது ஃபார்மேட் படி 9/3/2/5 ஒரு 5 இலக்கம், 5 முறை சொல்லணும். அது சிங்கிளாகவும் இருக்கலாம், டபுளாகவும் இருக்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். 30. 30. 55. 55. 23. 23. 48. 48. சரி. 32. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30, 55, 23, 48, 32 இது 3ஐயும் கூட்டுறேன் நான். கூட்டினா 8 8 11 17 17ன்னு வருது. 17னா 1 7 8 அப்படின்னு சொல்லுது. இந்த 17 டோட்டல் நம்பர் 17ன்னு சொல்லுது.
இந்த 17 இவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா சொல்லுது, நிறைய விஷயத்தை சொல்லுது. கண்டிப்பாக இந்த 18/3/2009 பிறந்தவங்க எந்த விஷயத்துக்கும் பயம் உணர்வே இருக்காது. எதுக்கும் அதாவது இவங்க பேரண்ட்ஸு பெற்றோர்கள் பயப்பட தான் செய்வாங்க. இவர் எந்த விஷயத்துக்கும் பயன்றதே இருக்காது. எதுக்கும் கவலைப்பட மாட்டார். எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் இவரே முன்னெடுத்து எதனால் செய்வார். அவரை தான் அவரை நம்பிக்கொள்வார். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டார். தனக்குத்தானே முன்னெடுத்து போய் சென்று அந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவார், முடிச்சு கொள்வார், ஃபினிஷ் பண்ணிடுவார், ஆனால் சக்ஸஸ் பண்ணிடுவார். இப்படி இப்படி தான் இவர் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒருவேளை நீங்கள் யாருக்கும் தெரிஞ்சவங்கள தான் கேட்டிருப்பீங்க, அது ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்னது அது கரெக்டாகுது, அந்த கனெக்ட் ஆகுது அவருக்கு. ஆமாம். அதே நேரத்தில் அவர் 17ஆம் தேதி அவருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணும். ப்ரிடிக்ஷன்றது நாம் இதை சொல்லுவோம். இதில் என்னன்னாக்கா, இதில் நான் சொல்ல வந்தது ஒரு ரகசியம் என்ன, ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில் 500 நல்ல விஷயங்கள் இருக்கும். தேவை உள்ளவை. தேவை இல்லாததும் 500 விஷயங்கள் இருக்கும். இருக்கத்தான் செய்யும். அது தேவையே இல்லை. தேவை இல்லை அப்படி என்பதற்காக நாம் அதை ஒதுக்கி விட முடியாது. அதையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ஒன்று நோக்கி பயணிக்கும் போகும்போது அது நம்மளை கனெக்ட் ஆகுது லைஃபோட. அது தேவை உள்ளது. தேவை இல்லாதது நாம் தெரிந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் இடையில் வாழ்கிற வாழ்க்கையில் இடர்பாடுகள் ஏதாவது வந்தாலும் அதிலேருந்து நாம் வெளியேற கற்றுக்கொள்வது. அதனால் 500 நல்ல விஷயம் இருக்கும், 500 தேவையற்ற விஷயங்களும். அப்போது 1000 விஷயங்கள், சும்மா ஒரு பொதுவாக சொல்ல எனக்கு 1000 விஷயம் தெரியுன்றது இதைத்தான் சொல்ல. அப்போது இந்த லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு நீங்கள் எந்த வேணாலும் போடலாம், எதை வேணாலும் போடலாம். ஒவ்வொரு எண்ணும் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும். இப்போ இவருக்கு லைஃப் இப்போ நான் சொன்னது இது ஒன்று தான் ப்ரிடிக்ஷன் அப்படி கிடையாது. இது ஒன்று தான் சொன்னோம், ஒன்று தான் பார்த்தோம். திருப்பி இன்னொரு முறை வேறு எதனா சொன்னானாக்கா அப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். திருப்பி நீங்கள் எதை சொன்னாலும் அந்த லைஃபோடு அது கனெக்ட் ஆகும். இப்போ இந்த தேதிக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவரை சொன்னீங்களோட எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நான் சொன்னதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஆமாம் இது உண்மை தான், மறுக்க முடியாது தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அந்த 17 என்னன்னு கேட்டாங்க, அவங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தர் 17ஆம் தேதி இருப்பாங்க. அப்படி அதுவும் நமக்கு சுட்டி காட்டும், அது இண்டிகேஷன் கொடுக்கும். இதுதான் அந்த சீக்ரெட்டு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட சொல்லுங்கள். இது நீங்களும் போடலாம். இப்போ உங்கள் டேட்டில் இதுதான் லைஃப் எண், நம்ம லைஃப்பை குறிக்கிற எண், நம்ம லைஃபுக்கு நமக்கு எச்சரிக்கை விடுக்கிற எண் லைஃப் எண். வேற ஒரு பிறந்த தேதி கூட சொல்லுங்கள். 10 2 1982. ஆமாம், 10/2/1982. அப்படி நம்ம ஃபார்முலா படிச்சோன்னா 1 2 2 5 இது சொல்லுது. அப்போ நீங்கள் ஒரு 5 நம்பர் சொல்லுங்கள். 28. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க. நான் கூட இவ்வளோ யோசிச்சு தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சரி, ரைட், பரவாயில்ல. 28 40 சரி, 60 82 36 ஆமாம், 246 வருது. அப்போ 2 4 6 6 12 12னா 3, ரைட். இந்த 12 3ங்கிறது இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பிறந்தது 10/2/1982. இந்த 10/2/1982 இவங்களுக்கு 12ஆம் நம்பர்னு வருது, 246. 12 அதை கூட்டினா 12. 12 இவங்க 12ஆம் நம்பர். இவங்க வீட்டில் யாரோ ஒரு கனெக்டிவிட்டியோடு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த 12 அவங்க கனெக்டிவிட்டி இவங்களுக்கு கூட அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்க தான் அவங்களும் இவங்களும் கனெக்டிவிட்டியோட லைஃப்பில் அவங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் ஓரளவுக்கு நான் இப்போ இந்த ஸ்டேட்டஸில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு யாருமே ஒருத்தர் ஒரு மேலே வந்திருக்காங்கன்னா இன்னொரு லேடர் யாருன்னா ஒருத்தர் இருக்க முடியும். உயரத்துக்கு வரணுனாக்கா யாருன்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாரும் வந்ததான் வரலாறு உலகத்திலே கிடையாது. இல்லைங்க, நானே தன்னிச்சையாக பிறந்தேன், நானே தன்னிச்சையாக வளர்ந்தேன் அப்படின்லாம் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்துக்கிட்டது தான். அப்போ 12ஆம் தேதி உங்கள் லைஃப்பில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. உங்களை சுற்றி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னு பார்த்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 12ஆம் தேதியாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம சடனாக இதை பற்றி பேசணும்போது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லும்போது என்னென்னாக்கா, நம்ம லைஃப் நம்ம லைஃப்பில் அவங்கள ஞாபகப்படுத்துது. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 500 விஷயம் நல்லதுக்கும் ஞாபகப்படுத்துது, ஒரு 500 விஷயம் இது தேவை அது தேவையற்றது அதையும் நம்மளை சொல்லுது, நம்மளை ஞாபகப்படுத்துது. ஆனால் நம்ம 1000 விஷயத்தை தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும். இந்த லைஃப் என்ன ரெண்டுமே சொல்லணும். ஒரு நம்பர் இப்போ 1 போட்டால் தான் அதுதான் கிடையாது. இப்போ 12 வரும்போது இதை சொல்லுது. இன்னொரு முறை வேறு நம்பர் சொன்னீங்கன்னாக்கா வேறு 1 வரும், அப்போ வேறு 1 சொல்லும். ஆனால் அத்தனை நம்பரும் அதில் கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும்.
ஓ இவ்வளோ பெரிய ப்ரிடிக்ஷன். நீங்கள் அவங்கவுங்களும் இப்போ நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, உங்கள் பிறந்த தேதியை நீங்களே போட்டுருங்க. அந்த தேதியில் போட்டுட்டு ஒரு 5 நம்பர் நீங்களே சொல்லுங்கள். சிங்கிள் டிஜிட் கூட இருக்கலாம், டபுள் தான் இருக்கணுன்றதில்ல. வெறும் 1லேருந்து 9 கூட சிங்கிள் போடலாம். ஒரு 5 முறை எழுதுறீங்க, போட்டுங்க, டோட்டல் போட்டுங்க, கூட்டுங்க, ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த வர நம்பர் இப்போ நான் ப்ரிடிக்ஷன் நீங்கள் நினைக்கலாம், சார் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல தெரியுது, நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னா கூட தெரியணுங்கிறது உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல தெரியணுன்றது இல்லை. அந்த நம்பர் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ 12 இந்த நம்பருக்கு வந்தது. நான் என்ன சொன்னேன், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, 12 நம்மக்கிட்ட யார் இருக்கிறா, இந்த 12 நம்ம இந்த 12ஆம் நம்பர் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லுதான், இல்லை நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றமாக இருந்ததுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு இப்படி கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸோ ஜென்ஸோ யாரோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண, ஆமாம் அவங்க 12 இல்லை, ஆமாம் அவங்க தான் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க தான் ஹெல்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லும். இன்னொரு முறை போட்டோன்னா வேறு ஒரு நம்பர் வருதுன்னு வைங்க, இவங்ககிட்ட எச்சரிக்கையாருன்னு கூட சொல்லும். உங்கள் லைஃப்பில் நிறைய உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் இந்த நம்பர் தான் இருக்கும். ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, அதை சொல்லணும். தெரியல இப்போ நான் அதை சொல்லலை, ஏன்னா அது நம்பர் வரல, இன்னொரு முறை நம்ம போடலை, இன்னொரு நம்பர் போட்டோம் அப்படியே சொல்லணும். அப்போ நம்ம லைஃப் எண் வந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எச்சரிக்கை கொடுக்குது. நம்ம அதில் கேர்ஃபுல்லாக போகணும். அந்த நம்பரோடு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நம்பர்கிட்ட நம்ம தேவையற்றாக வந்திருந்தால், இப்போ தேவை உள்ளது, அதனால் இவங்களோட நீங்கள் பயணிக்கலாம். இவங்கள என்ன சில பேர் சில நேரத்தில் உங்களுக்கு இப்போ 12 இதுக்கு சொல்கிறோம், இந்த 12ஆம் தேதி பிறந்தவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்கள நீங்கள் நம்பலான்னு சொல்லுது இது லைஃப் எண் வந்து அவங்கள நம்புங்க. அவங்களுக்கு வந்து கெடுதல், ஏன்னா நமக்கு சில நேரத்தில் ஒரு நம்பர் வந்து கெடுதல் பண்ணுறாங்களா, அந்த நம்பர் அவங்க நம்பர் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை பண்ண மாட்டாங்க, அவங்கள நீங்கள் தைரியப்படுத்தலாம், நம்பி செய்யலாம். அதுதான் லைஃப் எண். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் நம்பரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும். ஆமாம், ஸோ இது ஒரு வகையாக கண்டுபிடிச்சிக்குது, இது புதுசாக கண்டுபிடிச்சி இது பிரச்சனை என்ன கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம டிவிங்க வரும்போது என்ன தேவையோ ஒரு 2 3 தான் சொல்கிறோம். நேரடியாக வரும்போது இது மாதிரி நம்ம 2 இல்லை 3 4 5 கூட போடுவேன். 3 முறையாவது மினிமம் போடுவேன், ரொம்பலாம் போட மாட்டேன். 3 போட்டாவே அதுவே அவங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி உள்ள சமாச்சாரம் உள்ள கனெக்ட் ஆகிடும். இதில் ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எதை நினச்சிக்கிட்டு இதை நம்ம கேட்குறோமோ அதுக்கான பதில் அப்படிங்கிறது இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்படி கூட எடுத்துக்கலாம். நாம் எதை நினச்சி கேட்குறோன்னு நினைக்கிறோம், உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது பதில் சொல்லிடும். அது எதை செய்யலான்னு சொல்லணும், செய்ய வேணான்னு சொல்லணும், நம்பலாமான்னு சொல்லணும், நம்ப வேண்டாமான்னு சொல்லணும். அது மொத்தத்தில் நம்மளை எச்சரிக்கை கொடுக்குது. இவங்க கூட கவனமாக இருக்கலாமா, கேர்ஃபுல்லாக இருக்கலாமா, கேர்லெஸ்ஸாக இருந்துக்கலாமா, சும்மா இல்லைன்னா கேஷுவலாக இருந்துக்கலாமா, ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் அது இண்டிகேஷன் கொடுக்கும். அப்போ நம்ம லைஃபுக்கு உண்டான எண், அதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் லைஃப் எண். ஸோ உங்கள் லைஃப் எண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து உங்களையே நீங்களே ப்ரிடிக்ஷன் நீங்களே கொடுத்துக்கிறலாம். உங்களுக்கு அது சொல்லுது, இல்லை இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், உங்களுக்கு அது சொல்லும்போது நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு பிறந்த தேதி கொடுத்துட்டாங்க ஐயா, ஒரு நம்பர்ஸும் நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 நம்பர் வந்து சொல்லி அதுக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டோம். இது ஒரு முறை தான் பார்க்க முடியுமா, அல்லது அதே இப்போ கூட நான் அடுத்து அதே பிறந்த தேதிக்கு வேறு எண்கள் சொல்லி வேறு விஷயத்துக்கு பார்க்க முடியும்? பார்க்க முடியும். சொல்லுங்கள் எப்பயுமே சொல்லுங்கள். இதே நம்பர் கூட திருப்பி சொல்லுங்கள். 10/2/1982 இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சொன்ன 5 நம்பர் வேண்டாம், வேறு 5 நம்பர் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் வரும் பாருங்கள். சரி. 30. சரி. 52. 24. ஆமாம். 88. 17. சரி. இந்த தேதிக்கு இப்போ என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு போடும்போது 246 வந்தது 12. இப்போது நீங்கள் சொன்னது 30, அதே பிறந்த தேதி தான், 10/2/1982. 30, 52, 24, 88, 17. இப்படி மொத்தத்தையும் கூட்டினா 211. 211னாக்கா 2 1 3 1 4 4ன்னு காட்டுது. நம்ம ஃபார்மெட்டில் 4 பணத்துக்குரியன்னு சொல்கிறது. அப்படின்னு சொல்லும்போது இந்த 4ஆம் நம்பர் வந்து இந்த தேதிக்கு 10/2/1982க்கு 4ன்னு சொல்லும்போது என்ன இதுக்கு ப்ரிடிக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த தேதிக்கு வந்துட்டு எப்போவுமே பணம் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கரெக்டு தான். ஸோ இப்போ புரியுது இருக்கிற நிலையில் அப்படிதான். அதான் நமக்கு அப்போ புரியும். அது அப்படி தான் இப்போ வந்து நம்ம பணம் தட்டுப்பாடு, அதாவது பணம் இல்லாமல் இல்லை, பணம் தட்டுப்பாடுன்றது வேறு, பணம் இல்லாமன்றது வேறு. என்ன ஒன்று, பணம் எவ்வளோ வந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. அப்போது பணத்துக்கு எப்போவும் தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, இப்போ தாங்க போன வாரம் எனக்கு ஒரு 2 லட்சம் வந்ததுங்க, சரி இப்போது அது காணுங்க, செலவாயிருச்சிங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைங்க, இப்போ எனக்கு இன்னொரு 5 லட்சம் வரப்போகுதுங்க, சரிங்க. அடுத்த வாரம் கேட்டாங்க, இல்லைங்க அதுவும் காணுங்க, தொலைஞ்சி செலவாயிருச்சிங்க. அப்போது பணத்துக்கு உண்டான அந்த நம்பர் அங்கே வந்து
எப்போவுமே அப்போ தட்டுப்பாடு எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணத்தை நமக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். செலவு வந்துக்கிட்டே இருக்கும், செலவு ஆகிக்கிட்டே இருக்கும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பணம் இவங்களுக்கு கையில் தங்கவே தங்காது. பொதுவாக சொல்லுவாங்க, இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எங்கேயும் ஹோல் தெரியக்கூடாது. இது அப்படி இருந்ததுன்னா ஓட்டை இருந்ததுன்னா கையில் தங்காது. இப்போ இவங்களுக்கு பார்த்தாக்கா அந்த கை வச்சு பார்த்தா ஓட்டை தெரியும். அதான் சொல்கிறேன், இது ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி நிறைய இண்டிகேஷன்லாம் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தேதிக்கு இப்போ சொன்ன நம்பருக்கு வந்துட்டு பணம் பிரச்சனை இருக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு இது மாதிரி அதான் சொல்லணும். நமக்கு எவ்வளோ தேவைகளோ அவ்வளோ சொல்லணும், தேவைகளோ அதில் சொல்லணும். ஸோ அது மாதிரி இன்னும் சொல்லலாம். அது மாதிரி இது வந்து நமக்கு லைஃப் என்னன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து சரிங்க, இப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ அடுத்து நீங்கள் இப்படி கூட கேட்கலாம். என்ன கேட்கலாம்? சரிங்க, 10/2/1982ங்க. இப்போ ஒரு நம்பர் சொன்னீங்க, பண தட்டுப்பாடு. அது உண்மை தான் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். எனக்கு இப்போ நான் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், கரெக்டு தான். அதுக்கு நிவர்த்தி என்ன? அதுதான். இப்போ நாங்கள் அதை தெரிஞ்சு, இப்போது உங்களுக்கு என்ன தேவை என்ன இதுங்கிறது எனக்கு தெரியாது. அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது. இந்த தேதிக்கு என்ன ப்ராப்ளங்கிறது ஃபார்மல் நியூமராலஜியில் நான் சொல்லிடுவேன், அது பொதுவானது அது. ஆனால் லைஃப் என்னங்கிறது அதை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு சொல்ல வருது. சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அதுக்கு உண்டானது இப்போ நீங்களே அவங்கவுங்க இப்போ சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தருக்காங்க, இது போட்டு பார்த்தா ஆமாங்க எனக்கு இது நம்பர் வருது, ப்ரொடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இது தாங்க. ஏன்னா நம்ம 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 நிகழ்ச்சியை நிறைய பார்க்குறாங்க, நிறைய சொல்கிறோம். அப்போ நிறைய அவங்களால சொல்ல முடியும், அவங்களுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாங்க ப்ரொடிக்ஷன். நான் இப்போ என்ன பண்ணுறது, அவங்க தான் கேட்கணும். ஏன்னா உலகத்தில் உள்ள மனுஷன் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையானது மொத்தத்தையும் நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லவும் முடியாது. அப்போ அவங்க கேட்கட்டும். அவங்க கேட்கும்போது அதுக்கு உண்டானதை நான் கால்குலேட் பண்ணி சொல்லி அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தானாக்கா இப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த 10/2/1982 இப்போ எனக்கு பணம் பிரச்சனைன்னு சொன்னீங்க. பணம் வந்து இல்லை, பணம் பிரச்சனை இல்லைங்க, பணம் வருதுங்க, கையில் நிற்கிறது, செலவாகிட்டே இருக்கு. ஆமாம், நிற்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது. பணம் வரத்துக்கு உண்டான எங்களுக்கு வழிமுறையை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, துளசியை தினமும் இவங்க பாக்கெட்டில், இல்லைனாக்கா ஹேண்ட்பேக் வச்சுருந்தாக்கா ஹேண்ட்பேக்கில், இல்லை பாக்கெட் வச்சுருந்தா பாக்கெட்டில், பர்மனெண்ட்டாக அவங்க ஏதாவது தினமும் ஒரு துளசியை அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். துளசியை ஒரு கப்பில் பூஜை ரூமில் வைக்கணும், இன்னொரு கப்பில் ஒரு கப்போ பவுல்லையோ இது ஹாலில் வைக்கட்டும். பணம் வந்துட்டு தேவையற்ற முறையில் தேவையில்லாத செலவு வந்து வரவே வராது. அப்போ இந்த பணம் சேவிங்ஸ்னு உள்ள உட்காந்துரும். முதல்ல சொன்ன சரிங்க 2 லட்சம் வந்ததுங்க, செலவாயிருச்சுங்க. இப்போ அப்படி சொல்ல மாட்டீங்க. தேவைக்கு செலவாயிட்டு அது பாதி பணம் மிச்சமாயிரும். அதுதான் நமக்கு லாபம். இன்னொரு முறை வரும். அப்போ பணம் வந்துட்டு செலவு வந்துட்டு தேவைக்கு மீதியெல்லாம் பணம் சேவிங்ஸ் ஆகிடுது. இப்போ எனக்கு பண பிரச்சனைன்னு சொல்லிடுவீங்க. அப்போ துளசியை யூஸ் பண்ணுங்கள், பண பிரச்சனை வெளியே வந்துடலாம். அதாவது லைஃப் அண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஐயா. ஆனால் ஒன்று என்னென்னா, இது வந்து நம்ம என்ன தான் நம்ம வந்து படித்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நம்பர்களை இலக்கங்களெல்லாம் எடுத்தாலும் ஒரு இலக்கம் லாஸ்ட்டாக வரும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ப்ரிடிக்ஷன் சொல்கிறது உங்களால் தான் முடியும் எனக்கு தெரிஞ்சு. இது இந்த 4 அப்படிங்கிற ஒரு இலக்கம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி 12 அப்படின்னு சொல்லி அதே தேதிக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வேறு ஒரு விஷயங்கள் வர்றப்போ அதுக்கான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன தான் அந்த நம்பரை நம்ம கல்குலேட் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு புரியாது இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் சொல்ல முடியுங்களா ஐயா? இல்லை, அதுதான் இதில் வந்து நான் இப்போ 42 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், நிறைய தகவல் சொல்லியிருப்பேன். என்ன மேக்ஸிமம் நான் சொன்னதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். அப்போது இவ்வளோ இதில் வந்து ஒரு சில நபர்லாம் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வரும்போது. ஒரு முறை ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய 2 சூட்கேஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தார், புக்காட்டு வந்தார். ரொம்ப புக்கு பிரியர் போல இருக்குது, புக்கு படி கடைசி பார்த்தா நான் சொன்னதை இவர் உட்காந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அவ்வளோ புக்கு பைண்டிங் பண்ணி எடுத்துருவார். ஐயா எல்லாம் நீங்கள் தான் சொன்னது, என்கிட்ட கூட அவ்வளோ இல்லைங்க, நான் எதுவுமே பண்ணுறதுக்கு என்கிட்ட நோட்ஸ்லாம் கிடையாது, எங்கேயும் இருக்காது என்கிட்ட, அதெல்லாம் கிடையாது. நானே எடுத்து வைக்கல, நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க. ஆமாம், ஐயாட்ட காட்டுறது தானாங்க. அதுமாதிரி எழுதி சில பேர் வச்சுக்கலாம், சில பேர் வைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நீங்களே உங்களை அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணிங்கனாக்கா அவ்வளோ தகவல் கொடுத்துருக்குறேன். புது தகவல், புதுமையான தகவல், புதுசாக கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் உங்களை கலெக்ட் பண்ணும்போது ஆமாம்ல இதை சொன்னாங்க அப்படி நீங்கள் தான் தேடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எதையோ தேடுதல் வச்சுருக்குறோம். உங்களுக்காக நான் தேடுதல் வேலையை நான் பார்க்குறேன். ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரு, ஒரு ஸ்கூலில் டீச்சரு, பசங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க டெய்லி படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடத்த போகிற பாடத்தையும் நாளைக்கு நடத்த போகிற பாடத்தையும் இன்றைக்கி நடத்துகிற பாடத்தையும் நேற்று படிக்கணும். ஆனால் பசங்க நேற்று நடத்த பாடத்தை நேற்றே படிக்கணும், செய்கிறாங்களா தெரியுது, ஆனால் இவங்க படிக்கணும். அப்படி தானே படித்தா தானே பாடம் நடத்த முடியும். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்குறேன். அதாவது உங்களுக்காக நான் உட்காந்துட்டு நிறைய நோட்ஸ் எடுக்கிறது, நிறைய ரிசர்ச் பண்ணுறது. அப்போ எடுத்துகிட்டு நான் வைக்கலாம், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்களும் வச்சுருப்பீங்க. விட்டுட்டிங்கன்னா
பழசத்து போய் தேடுங்க, நிறைய கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு மெமரியில் எப்போவுமே ஒரு பழமொழி, ஒரு கிராமத்து பழமொழி, எழுதாத கணக்கு அழுதாலும் வராது. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி வைக்கணும். அதனால தான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன இந்த சைக்கிள் டெஸ்ட்டு அப்பப்போ சின்ன குட்டி குட்டியாக எக்ஸாம் ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? அந்த எழுதி பழகணும். நீங்கள் 1000 படித்தாலும் அதை எழுதணும். ரிட்டனாக எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் எங்கேயும் போகாது. அது மாதிரி நீங்கள் பழசெல்லாம் தேடி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதே இருக்கும். அதுக்காக வந்து மொத்தமே நீங்கள் தேடணும் கிடையாது. ஒரு சிலது உங்களுக்கு இல்லை, அதையும் தாண்டிச்சா ஐயா எங்களை போய் திருப்பி இன்னும் 30 வருஷம் முன்னாடி போய் தேட சொல்கிறீங்களா, 20 வருஷம் முன்னாடி தேட சொல்கிறீங்களா, போன வருஷம் தேட முடியும், எங்கே நேரம் இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். யாருன்னா கேட்டால் சொல்கிறேன். நான் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டாலும் சொல்கிறேன். இது தேவைப்படும் போது என்ன ஃபோனில் தான் கேட்கணும் இல்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. இப்போயும் அப்படி தான் செய்கிறாங்க. சில நாடெல்லாம் இருக்குது. அதை இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்க விடுறதில்ல. ஐயா எனக்கு இது ஒரு சொல்கிறது, ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஆமாம், இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஆமான்னு மட்டும் சொல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்ல, நிறைய விஷயம் இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேளுங்க, நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாங்க. அதாவது புதிதாக ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து பல மக்களுக்காகவும் தேடிட்டு இருக்கிறீங்க. தேடி நீங்கள் வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையும் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயம், குறிப்பாக இந்த லைஃப் எண் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய லைஃப்பை மாற்றும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்கலாம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.